தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதி உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி கலைஞர் கருணாநிதியின் நாணயம் வெளியீடு தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இனிமை மிகுந்த தமிழை தன் நயத்தால் கேட்போர் செவிகளுக்கெல்லாம் விருந்தளித்த கலைஞர் நாணயத்திலும் தமிழ் வெல்லும் என்பதை நிறுவியிருக்கிறார் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சார்பில் வெளியிடப்படும் நாணய வெளியீட்டு விழா எளிய விழா என்பதால் சென்னை மற்றும் சுற்றுப்பகுதிகளை சார்ந்த உடன்பிறப்புகள் நேரில் காணவும், தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாழும் உலக நாடுகளிலும் நேரலையில் காணவும் அன்புடன் அழைப்பதாக அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதயமே இல்லாமல் தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு பிச்சை போட்டுள்ளதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்களை இணைப்பது இருப்பு பாதைகள்தான் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சி அமைந்த பிறகு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் நலன் தரும் திட்டங்கள் ஒன்று கூட இல்லாதது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுவாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுமே ரயில்வே பிங்க் புத்தகம் அவையில் வைக்கப்படுவது வழக்கம் என குறிப்பிட்டுள்ள டி.ஆர். பாலு, தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடித்த பிறகு பிங்க் புத்தகம் வெளியிட்டிருப்பது மத்திய அரசின் சதியை வெளிக்காட்டுவதாக சாடியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது மத்திய அரசுதான் என கூறியுள்ள அமைச்சர் சேகர் பாபு, தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது என்று விமர்சித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வில்லிவாக்கம் பாடி பகுதியில் கொளத்தூர் வண்ண மீன்கள் சந்தை அமையவுள்ளது. அதனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவருமான சேகர் பாபு, அமைச்சர் ராதாகிருஷ்ணன், மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, அடுத்த 50 ஆண்டுகளுக்கான மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை குறித்து திமுக எம்பி கனிமொழி இதுவரை வாய் திறக்காதது ஏன் என்று பாஜக நிர்வாகி குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன்பின் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் பாஜக நிர்வாகி குஷ்பு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய குஷ்பு, கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக எம்பி கனிமொழி என யாரும் வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது? இன்றைக்கி இல்லை, நம்ம கண்டினியூஸ் சந்தேஷ்கல்லி இருக்கட்டும், சோப்ரா இருக்கட்டும், கொல்கத்தா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் கொல்கத்தாவில் நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்ம நாட்டில் மம்தா பானர்ஜி ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கும்போது கொல்கத்தாலேயே பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு இருக்கும், அவங்களுக்கு முன்னேறதுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது இன்றைக்கி கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. கனிமொழி அவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்துலையும் குரல் கொடுக்குறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கனிமொழி அவர்கள் இதை பற்றி வாயை திறக்கல, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லயும் சரி எங்கேயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல, ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல, இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல, ஒரு கேள்வி கூட கேட்கல. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசியிருக்கிறாரா? ஏன் உங்களுக்கு கூட்டணி தான்? மேட்டூர் அணையின் நீர்வரத்து 16,500 கனஅடியாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் அளவை பொறுத்து கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு மாறி வருகிறது. அந்த வகையில் தற்போது மழையின் அளவு குறைந்து இருப்பதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் சரிந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக இருந்து வரும் நிலையில் நீர் இருப்பு 93.47 டிஎம்சியாக உள்ளது. பாசன தேவைக்காக அணையிலிருந்து 16,000 கன அடி நீரும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 500 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தனியார் பள்ளி வாகனமும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து 7 மாணவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். பண்ருட்டி லிங்க் ரோடு சாலையில் உள்ள மிகவும் பிரபலமான தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கு பட்டாம்பாக்கம், அண்ணா கிராமம், கீழக்காவரப்பட்டு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 39 மாணவர்கள் பள்ளி வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் பள்ளி வாகனம் திருவதிகை யூனியன் அலுவலகம் வளைவு அருகே வந்தபோது பண்ருட்டியில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் விபத்தில் 7 மாணவர்கள் உட்பட அரசு பேருந்தில் பயணித்தவர்கள் என 10 பேர் காயமடைந்த நிலையில் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரசு பேருந்து மீது உயரழுத்த மின்கம்பி உரசியதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டடா கிராமத்தில் இருந்து கோத்தகிரி நோக்கி சென்ற அரசு பேருந்தை ஓட்டுநர் பிரதாப் என்பவர் இயக்கி வந்துள்ளார். கெங்கக்கரை அடுத்துள்ள கோவில்மட்டம் பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது அதிக மேகமூட்டம் காரணமாக உயர் அழுத்த மின்சார கம்பி தாழ்வாக இருந்தது தெரியாமல் பேருந்து அதன் மீது உரசியுள்ளது. இதில் பேருந்தின் மீது மின்சாரம் பாய்ந்ததால் உடனே சுதாரித்து ஓட்டுநர் சாலையிலேயே நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டார். அப்போது பேருந்தில் இருந்து ஓட்டுநர் இறங்கும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பயணிகளின் உயிரை காப்பாற்றிய நிலையில் ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார். குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 4 சாரல் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நிகழாண்டு சாரல் திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் AK கமல் கிஷோர் இன்று தொடங்கி வைத்தார். விழாவில் முதலாவதாக குற்றாலம் ஐந்தருவி சுற்றுச்சூழல் பூங்காவில் மலர் கண்காட்சியை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலை காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் பல்வேறு வகையான மலர்களை கொண்டு திருவள்ளுவர், பட்டாம்பூச்சி உள்ளிட்ட உருவங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாதஸ்வரம் போன்ற மங்கள வாத்தியங்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. திருப்பூர் அருகே பலரது வீடுகளிலும் வரலட்சுமி விரதம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குளத்துப்புதூர் பகுதியில் உள்ள வீடுகளில் பூஜை அறையில் கலசம் வைத்தும் அதில் மகாலட்சுமி ஆவாகனம் செய்தும் படையலிட்டு மகாலட்சுமி மந்திரங்கள் கூறி பூஜை செய்யப்பட்டது. இந்த வழிபாடு செய்வதன் மூலம் வீடுகளில் ஐஸ்வர்யம் பெருகும் எனவும் மாங்கல்ய பலம் கூடும் என நம்புவதாக கூறுகின்றனர். மீண்டும் மாலை நேரத்தில் பூஜை செய்து பூஜையில் வைக்கப்பட்ட வளையல், மஞ்சள், குங்குமம் மற்றும் தாலிக்கயிறு உள்ளிட்டவை சுமங்கலிகளுக்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.